முக்கியமான விஷயம், தைராய்டு நோடியூல்ஸ் இருக்கிறவங்க பண்ணுற ஒரு தவறு என்னென்னா, தைராய்டு கிளாண்டையே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம காலம் முழுவதுமே தைராய்டு டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி தேவையில்லை. நொடியூல்ஸ் இருந்தாலும், வீக்கம் இருந்தாலும் நம்ம மருந்து சிகிச்சைகள் மூலமாக அதை வந்து குணப்படுத்தலாம். இப்போ பேசிக்காக நான் சொன்ன மஞ்சள், சதக்குப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. இதுவுமே பார்க்குறதுக்கு சோம்பு மாதிரி சின்ன சின்னதாக தட்டையாக கொஞ்சம் இருக்கும். ஸோ இது சதக்குப்பை எடுத்துக்கணும். இதனோட சோம்பும் எடுத்துக்க போகிறோம், கருஞ்சீரகம் எடுத்துக்க போகிறோம், அடுத்ததாக ஓமம், அதுக்கப்புறம் வாய்விடங்கம். நான் சொன்ன இந்த எல்லா மூலிகைகளும் சம அளவு ஈக்குவலாக ஒரு 100 கிராம் எடுத்தோம், 100 கிராம் 50 கிராம்னா ஈக்குவலாக 50 கிராம் எடுத்துக்கோங்க. லேசாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். காலையில் தினமுமே எம்டி ஸ்டொமக்கில் இதை கஷாயம் குடிச்சிட்டே வரணும். இந்த கஷாயம் தைராய்டுக்கு மட்டும் கிடையாது, ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருந்தாலும் சரி, லைப்போமா அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கே கொழுப்பு கட்டிகள் இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம்.